எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, என்எஸ்ஓ வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் இந்தியாவோட ஜிடிபி குரோத் டேட்டாவ வெளியிட்டிருக்காங்க. ஸோ 2023, 24ல இந்தியாவோட ஜிடிபி குரோத் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9.2% இருந்துச்சு. ஆனா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, 6.5% இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு நெறைய ரீசன்ஸ் இன்ஃப்ளேஷன் இருக்கு. அர்பன் கன்சம்ப்ஷன் கம்மியாயிருச்சு. ஆ லாக்டவுனுக்கு அப்புறமா இருந்த ஒரு கன்சம்ப்ஷன் ஸ்பைக் அப்படிங்கிறது கம்மியாச்சு. இந்த மாரி பல ரீசன்ஸ் நம்மனால சொல்ல முடியும். பட் ஸ்டில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத கேட்பாங்க. யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ என்எஸ்ஓ வந்து ரிலீஸ் பண்றாங்க. 2023, 24ல 9.2% இருந்துச்சு. 2024, 25ல 6.5%ஆ இருக்கு நம்மளோட ஜிடிபி குரோத் ரேட் அப்படிங்கிறது. சரியா? ஸோ அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தமிழ்நாடு நம்மளோட மேனுஃபேக்சரிங் செக்டாரோட அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி இங்க குடுத்துருக்காங்க. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு மேக் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து 2014ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மேக் இன் இந்தியாவோட முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இந்தியாவோட ஜிடிபில நேஷனல் ஜிடிபில மேனுஃபேக்சரிங் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் 25% இருக்கணும். ஓகேவா? பை 2025 சரியா? அதாவது இந்தியாவோட ஜிடிபில மேனுஃபேக்சரிங் செக்டார் மட்டுமே 25% கான்ட்ரிபியூட் பண்ணணும் பை 2025 அப்படிங்கிறது அவங்களோட டார்கெட்டு. ஆனா ஆக்சுவலா எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 16% தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஆனா தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடோட ஜிஎஸ்டிபில மேனுஃபேக்சரிங் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் மோர் தேன் 25%ஆ இருக்கு அப்படின்னு சொல்லி, நம்ம அத ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பிகாஸ் தமிழ்நாடு வந்து ஒரு இ மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் தான். இண்டஸ்ட்ரீஸ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டேட் தான். அதுதான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, Foxconn, Hyundai, Samsung இந்த மாரி நெறைய நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. மோர் தேன் 31,000 ஆக்டிவ் ஃபேக்டரிஸே வந்து இருக்கு. 31,000 ஃபேக்டரிஸே தமிழ்நாட்டுல வந்து இருக்கு. நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கிறது தமிழ்நாடு தான். நம்பர் ஆஃப் ஃபேக்டரி வொர்க்கர்ஸும் பார்த்தீங்கன்னா, அதிலயும் நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். அதே மாரி தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்போர்ட்லயும் டாப் ஸ்டேட்டா இருக்காங்க. நித்தி ஆயோக்கோட எக்ஸ்போர்ட் பிரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கோம். ஆ எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கோம். கிட்டத்தட்ட 41% எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ல. அடுத்தது ஃபுட்வியர் இந்த காலணி ஏற்றுமதியில வந்து பார்த்தீங்கன்னா, 38% இருக்கும். ஆட்டோமொபைல் காம்போனன்ட்டோட எக்ஸ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 45% இந்த உதிரி பாகங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதோடைய எக்ஸ்போர்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 45% இருக்கோம். ஸோ, ஆ இந்த மேக் இன் இந்தியா டார்கெட்ஸ வந்து மேக் இன் இந்தியா ஸ்கீம் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட்டாவும் தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இங்க நமக்கு டேட்டாஸ் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம். சரியா? ஸோ, அதுதான் இங்க நம்ம பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல யுடிசி ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்ன்மென்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸ்ல என்ரோல்மென்ட்ட இன்கிரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? யுடிசி பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த யுடிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எஜுகேஷன் ஐ மீன் மினிஸ்ட்ரியோட ஒரு ரேங்கிங்ஸ் தான். சரிங்களா? என்ன சொல்லுவாங்க? ஃபுல் ஃபார்ம் நமக்கு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ அதனால இந்த ஃபுல் ஃபார்ம வந்து நல்லா பார்த்துக்கோங்க. யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? எக்ஸாம்ல எஜுகேஷனுக்கு பதிலா என்விரான்மென்ட்ன்னு குடுப்பாங்க. அப்ப நம்ம மாட்டிப்போம். சரியா? இப்ப யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். சரியா? ஸோ இந்த டேட்டா படி பார்க்கிறப்ப தமிழ்நாட்டுல 64 100% இருக்கு அப்படின்னா, அதுல 64% கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்கு. ஆனா 64% கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸ்ல நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 37% தான் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப கவர்ன்மென்ட் ஸ்கூல் அப்படிங்கிறத ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணி, கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல என்ரோல்மென்ட்ட இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆ நமக்கு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸ்ல அரசாங்கம் செலவு பண்ணக்கூடிய தொகை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஆனா, அதுல என்ரோல்மென்ட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான் அதனுடைய ரீசன். சரியா? ஸோ அதனால குறிப்பா இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு 11 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரில இந்த கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல என்ரோல்மென்ட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. அத இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரெங்த்ல மறுபடியும் வொர்க் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் ஒரு 3 புதிய ஜட்ஜஸ வந்து அப்பாயிண்ட் பண்ணனால. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட அப்பாயின்ட்மென்ட் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 124 கீழ வருது. இனிஷியலா பார்த்தீங்கன்னா, 1+7 அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். இப்போ 1+33 அப்படின்ற ஸ்ட்ரெங்த்ல வந்து இருக்கு. எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல எவ்வளோ ஜட்ஜஸ் இருக்கணும்? அந்த ஜட்ஜஸோட ஸ்ட்ரென்த்த முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு பிரசிடென்ட், பார்லிமென்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்த மாரி ஆப்ஷன்ஸ வந்து குடுப்பாங்க.
ஸோ இந்த 1+7 1+33 மாத்துறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்லேயே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு பார்லிமெண்ட்ல சட்டம் கொண்டு வரதன் மூலியமா சுப்ரீம் கோர்ட்டோட நம்பர் ஆஃப் ஜட்ஜஸை டைம் டு டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? பார்லிமெண்ட் பை லா கேன் இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாராளுமன்றமும் சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ இந்த சட்டத்தின்படி இந்த சட்டம் எப்போ வந்திருக்குன்னா 1956 வந்திருக்கும். இந்த சட்டத்தின்படி தான் பாராளுமன்றம் சுப்ரீம் கோர்ட்ல எவ்வளவு ஜட்ஜஸ் இருப்பாங்க அப்படிங்கறத தீர்மானிக்கிறாங்க. சரியா? அப்ப ஒரு உச்சநீதிமன்றத்துல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்கணுங்கிறத யார் தீர்மானிக்கிறாங்கன்றதான் கேள்வி வரும். அப்படி கேள்வி வந்துச்சுன்னா என்ன ஆன்சர் அப்படின்னா பார்லிமெண்ட் அப்படிங்கறதா ஆன்சரா இருக்கும். சரியா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.